புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த மாதம் நம்முடைய வாஞ்சை திருவசனத்தின் மேல் அதிகரிப்பதாக. இந்த மே மாதம் வாக்குத்தத்தம் களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்முடைய வாஞ்சை திருவசனத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று திருவசனம் வலியுறுத்துகிறது. பைபிள் சொல்லுது, களங்கமில்லாத, அதாவது கலப்படம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தின் மேல் வாஞ்சை குறைந்து விட்டது. வாக்கு தத்தத்தின் மேல் விருப்பம் அற்று போயிற்று. ஆனால் மறுபடியுமாக இந்த மாதம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மறுபடியுமாக இந்த மாதம் அந்த வசனத்தை வாசிப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய நாட்களில் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆர்வம் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. சில நேரம் திருச்சபை மேல் உள்ள ஆர்வம் குறைந்து விட்டது. வசனமாகிய வார்த்தையின் மேல் ஆர்வம் குறைந்து விட்டது. ஜெபத்தின் மேல் ஆர்வம் குறைந்து விட்டது. ஏன்னா சில காரியங்கள் நடக்க தாமதிக்கும் பொழுது, சில காரியங்கள் தேவ சமூகத்திலே போராடி பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் கிடைக்க அது தாமதிக்கும் பொழுது வசனத்தின் மேல் ஒரு ஆர்வம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஏதோ ஆர்வத்தை பார்க்கிறோம். எத்தனையோ பொழுதுபோக்கின் மேலே அதிகமான நாட்டம் உள்ளவர்களாக மாறிவிட்டோம். ஆனால் மறுபடியும் இந்த மாதம் நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாட்டத்தை தாரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு எழுச்சிக்குள்ளாக என்னை நடத்தும் என்று நாம் கேட்போம். எனவே பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தரை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை, கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானால், உங்கள் உள்ளத்திலே கபடு, உங்கள் உள்ளத்திலே தேவையில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு, அந்த காரியங்களை அகற்றிவிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய காரியத்தை சொல்லுகிறார் என்னவென்றால், வசனத்தின் மேல் வாஞ்சை உண்டாகட்டும். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் மறுபடியும் வசனத்தை கற்றுக் கொடுப்போம். வசனத்தின் மேல் உள்ள வெளிச்சத்தை சொல்லிக் கொடுப்போம். வசனம் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லுவோம். எனவே பேதுரு பொதுவான நிறுவத்தில் எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார் என்னவென்றால், நீங்கள் வளரும்படி வேத வசனம், வார்த்தை இருக்கும்போது தான் வளர்ச்சி அடைய முடியும். அந்த வார்த்தை வசனங்கள் தான் நம்மை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். எனவே நமக்குள்ள வேத வசனத்தை பிசாசு எடுத்து போடுகிறார். ஆமாம், ஆண்டவர் சொல்லும்போது விதைக்கக்கூடிய அந்த ஓமை சொல்லுகிறார். ஓமை சொல்லும் பொழுது வழி அருகே அந்த விழுந்து போன விதைகள், அநேக நேரம் நாமும் வழி அருகே விழுந்து போன விதைகளை போல் இருக்கிறோம். அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், அதாவது விழுந்து போன விதைகளை பறவைகள் பட்சித்து போட்டன. எனவே வசனம் இல்லாத வாழ்வு சாத்தானுக்கு இடம் கொடுத்ததாகும். வசனம் இல்லாத வாழ்க்கையை இன்னும் சாத்தான் எளிதாக ஸ்தோத்திரம் தோற்கடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பிசாசு சொல்லக்கூடிய பொய் என்னவென்றால், நீ ஜெபிக்கிறாய், நீ வேதம் வாசிக்கிறாய், திருவசனத்தின் மேல் நாட்டம் உள்ளவனாக இருக்கிறாய், ஆனால் மறுபடியும் உனக்குள்ளே வீழ்ச்சி உண்டாகிறது. மறுபடியும் நீ தோற்று போகிறாய், பாவத்தில் விழுகிறாய். நீ ஜெபித்தும் உன் குடும்பம் பாதுகாக்கப்படவில்லை என்று எதையோ ஒரு காரியத்தை நமக்குள்ள சொல்லி தவறான விதையை விதைத்து சரியான விதை வளர விடாதபடி தடை செய்யறதை பார்க்கிறோம். நாம் சொல்லணும் என்னன்னா, இவ்வளவு ஜெபித்து சில காரியம் நான் போராடி கொண்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஜெபிக்காமல் இருந்தால் என்னுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இவ்வளவு ஜெபித்து சில காரியங்கள் தாமதமாகுது என்றால், நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த காரியம் இன்னும் பயங்கரமான தாமதமாகுமே. எனவே மறுபடியும் ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் திருவசனத்தின் மேல் நான் வாஞ்சி உள்ளவனாக மாறுவேன். திருவசனத்தின் மேலே ஸ்தோத்திரம் நான் விழிப்புடையவனாக மாறுவேன். எனவே வசனத்தை இயேசு வைத்துதான் பிசாசை துரத்தினார். வசனத்தை, வார்த்தையை வைத்துதான், அந்த வார்த்தை எழுதியிருக்கிறதே என்று சொல்லி உபாகமம் புத்தகத்தில் வாசித்து அந்த வார்த்தை எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையை சொல்லி பிசாசை எச்சரித்தார். அந்த வார்த்தையை சொல்லி பிசாசை எதிர்த்தார். எனவே வார்த்தை இல்லை என்றால், வசனம் நமக்குள்ள இல்லை என்றால் நாம் பிசாசை எதிர்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. எனவே வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, நீங்கள் வளர வேண்டும் என்றால் அந்த ஞானப்பாலின் மேல், அந்த வசனமாகிய ஞானப்பாலின் மேல் ஆர்வமாயிருங்கள். அந்த ஆர்வம் இந்த காலை வேளையில, இந்த மாதத்தில் உங்களுக்குள் துவங்குவதாக, உங்கள் திருச்சபைக்குள் துவங்குவதாக. அந்த ஞானப்பாலின் மேல் உள்ள ஆர்வம் உங்கள் சபைக்குள்ளே ஸ்தோத்திரம் அது தொடங்குவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்ப சொல்லும்போது அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11 சொல்லும் பொழுது, பெரிய பட்டண மக்களத்தை குறித்து வாசிக்கிறோம். பவுல் ஊழியம் செய்யும்படி அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். பெரோயா. பவுலும் சீலாவும் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள்.
வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த வசனத்தின் மேலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:11 சொல்லும் பொழுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அந்த பட்டணத்தார், ஆமா, பெரோயா பட்டணத்தார் சொல்லும் பொழுது மனோவாஞ்சையாய், ஆமா, விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த கால வேளையில், இந்த மாதம் நாமும் தேவ வசனத்தை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களாக மாற வேண்டும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். சில காரியங்களில் நண்பர்கள் உதவி செய்தால் நல்லா இருக்கும், அல்லது உறவுகள் உதவி செய்தால் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனிப்பு அற்ற சூழ்நிலை வரும்பொழுது வார்த்தையின் மேல் கோபம் வருகிறது, கிறிஸ்துவின் மேல் எரிச்சல் உண்டாகிறது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் ஏற்ற விலையில் அற்புதத்தை செய்வார். கர்த்தரை நம்புகிறேன், நான் நிச்சயமாய் செழிப்பேன், நீதிமான் நான் செழித்து ஓங்குவேன், பனையை போல செழித்து ஓங்குவேன் சொல்லி விசுவாசத்துக்குள்ளாக இருந்து வார்த்தையை தியானிங்கள். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இப்பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள பெரிய பட்டணத்தில் உள்ள மக்கள் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அரசியல் கட்சியை மனோவாஞ்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள், அரசியல் தலைவர்களை மனோவாஞ்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது ஒரு மனிதனை கடவுளுக்கு நிகராக வைக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டால், பவுல் மூலமாய் கடந்து வந்த வார்த்தை, சீலா மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். ஆமென். எங்கெல்லாம் வசனம் விதைக்கப்பட்ட வசனத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, ஒரு திருச்சபை ஏற்றுக்கொள்கிறதோ, திருச்சபை பிள்ளைகள் வசனத்தின் அதிகமாய் ஆர்வம் காட்டுகிறார்களோ, நிச்சயமாய் இந்த ஊழியங்கள், திருச்சபைகள், அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஆழமாக வேறு உண்டு வளருவான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ சொல்லும்போது வளர வேண்டும் என்றால் வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். கேட்கும் பொழுதும் வசனத்தில் ஜீவன் உண்டாக இருக்கிறது, அந்த வசனத்துக்குள்ள ஒரு வீரியம் உண்டாக இருக்கிறது. அந்த வசனம் என்னை பலனடை செய்யும். இப்போ பார்க்கும்பொழுது மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆமா, இப்படி இருக்குதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்றதுனால அதுல பெரிய லெவல்ல வந்துட்டதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இந்த நாளில் சூழலை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். ஆமா, இந்த வருமான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்மகிட்ட இருக்க கையில் இருக்க பணத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். இதை வச்சு என் வாழ்க்கை டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை வச்சு நான் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை வச்சு ஏதோ காரியங்கள் வாழ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சூழலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், டாக்டர்கள் மனிதர்கள் தான், கடவுள் அல்ல. மெடிசன் நமக்கு தேவை, ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவை. ஆனாலும் அதை பார்க்கும் தேவனுடைய வார்த்தை மிக மிக அதிகமாக நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லும் பொழுது என்னன்னா, இவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால இன்னொரு சபையை குறிக்கிறது, இன்னொரு பட்டணத்து மக்களை குறிக்கிறது. அது யாருன்னா, தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். தெசலோனிக்கே மக்களே ஏற்கனவே பெஸ்ட்டாக இருக்கான். ஆமாம், ரோமரை காட்டிலும் ஸ்தோத்திரம், கொரிந்தியர் மக்களை காட்டிலும் தெசலோனிக்கே மக்கள் ஏற்கனவே கோல்டாக இருக்கான், தங்கமாக இருக்கான். ஆனால் அவர்களை காட்டிலும் இவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால இவங்க டைமண்டா மாறிட்டாங்க. அதை பார்க்கிலும் தெசலோனிக்கே மக்கள் தங்கமா இருக்கான். அதை குறித்து தான் பவுல் அந்த இடத்துல வருகை குறித்தெல்லாம் பேசுகிறாரு. இப்போ தெசலோனிக்கே மக்களை காட்டிலும் இவர்கள் இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால, வேத வாக்கியில் ஆராய்ந்து பார்க்கறதுனால பெரிய மக்கள் அவர்களை பார்க்கிலும், ஆமாம், இப்போ தெசலோனிக்கே மக்கள் கோல்டுனா இவங்க டைமண்டா மாறிடுறாங்க. ஆமாம், வைரத்தை போல இவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இவர்களுடைய காரியம் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில் நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்காதபடிக்கு, என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னாரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, இனி அற்ப ஆயுசு உள்ள மனுஷன் மறிக்க போவதில்லை, உனக்கு பூர்ண ஆயுசு என்று சொன்னாரே, தீர்க்காயுசு என்று சொன்னாரே, இந்த விசுவாசமான வார்த்தையை பேசி வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து, நான் புஷ்டியும் பசுமையுமாக இருப்பேன், நான் செழித்தோங்குவேன் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தையை பேச பேச உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஏனென்றால் இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களை வாழ வைக்கும். எனவே அப்போஸ்தலர்களும் சில முடிவு எடுக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய தீர்மானத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4 சொல்லும் பொழுது அப்போஸ்தலருடைய தீர்மானம் என்னவென்றால், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்.
ஆமாம், இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருப்போம், இடைவிடாமல் வேத வசனத்தை போதித்து கொண்டிருப்போம். ஏனென்றால் ஆமாம், இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது ஆதி சபையில் பிரச்சனை வந்துருச்சு. இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆதி சபையில் அப்பப்போ பிரச்சனை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜெபத்தில் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னா சபையை பிசாசு கவ்விடும். ஆமாம், இப்போ பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளக்கூடாது என்றால் திருச்சபை உயிருள்ளதாக இருக்க வேண்டும். சூப்பர்ல, வா ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்போ பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால், பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் திருச்சபை உயிருள்ளதாக இருக்க வேண்டும், அதுக்குள்ள ஜீவன் இருக்க வேண்டும். அப்போதான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. இப்ப என்னவே பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆதியில அப்போஸ்தலர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒன்னசாவே இருந்தா பிரேயர்ல, பிரேயர்லையும் வேத வசனத்தை போதிக்கிறதுலையும் இவர்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டார்களோ, எவ்வளவு உள் வாங்கினார்களோ அதை அவுட்புட் கொடுக்குறாங்க. எவ்வளவு இன்புட் உள்ள வருதோ அதே அவுட்புட் ரிலீஸ் ஆயிட்டு. இப்ப இவர்கள் எவ்வளவு வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்களோ அப்போஸ்தலர்கள் அதே வாக்கியத்தை, அதே வசனங்களை மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஆதி சபையில் என்ன வந்துச்சு அப்படின்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக பெருகினார்கள். பேதுரு மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். 5000 ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 ரட்சிக்கப்பட்டார்கள், அனுதினமாக ரட்சிக்கப்பட்டார்கள், வீடுகளில் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அங்கே ஆதி சபை பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது பார்க்கும்பொழுது அங்கே மதிய உணவும் அங்கே திட்டம் பண்ணியிருந்தது. இப்போ சபையிலே அந்த மதிய உணவில் சொல்லும் பொழுது எங்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படவில்லை, எங்களுடைய உறவு முறையார் விசாரிக்கப்படவில்லை என்று சபைக்கு ஒரு குழப்பம் உண்டாயிற்று. அந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஒரு 7 பேரை தேர்ந்தெடுப்போம், ஆனால் அது எங்களுக்கு இது தகுதி அல்ல. ஆமாம், இங்கு சொல்லும் பொழுது பந்தி விசாரிக்கக்கூடிய ஊழியத்தை தவறாக பதிவு செய்யவில்லை, இது எங்களுக்கு தகுதி அல்ல என்றால் இவருடைய அழைப்பு வேற. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளே, இந்த நாள் உங்கள் அழைப்பு வேற. உங்கள் அழைப்பை விட்டு வேற எதுலேயே சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் அழைப்பு விட்டு வேற எதாவது டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அழைப்பு உங்களை என்னவாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, அன்பு மகனே மகளே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இதனால உங்களோட தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை என்னவாக வைத்திருக்கிறாரோ அதுவாகவே இருக்க நீங்கள் விரும்புங்கள். வேறு விதமாய் மாற வேண்டாம் என்று தேவன் எச்சரிக்கிறார். வேறு விதமாய் மாற வேண்டாம் என்று உங்களோடு பேசுகிறார். என்னன்னா, எனவே அப்போஸ்தலர்களை வேறு விதமாய் மாற்றும்படி பிசாசு வேற ஒரு காரியம், உலக காரியங்கள் இழுத்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். வேத வசனத்தை வாசிப்போம், வேத வசனத்தை போதிப்போம், செபித்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில, இந்த மாதத்தில் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல்னா அதுக்கான வேலைக்கு போகாமல் ஜெபிக்க சொல்லலை, டிராவல் பண்ணாமல் ஜெபிக்க சொல்லலை. உங்களுடைய அந்த மனதில் இடைவிடாமல் வேற சிந்தனை வராதபடிக்கு, இந்த உலகத்துக்குரிய லௌகிய கவலை அழுத்தாதபடிக்கு எல்லாம் செம்மையாக போகும். எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் தேவன் தம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். என் குறைவுகள் பிசாசு அது சுட்டி காட்டி கொண்டிருக்கலாம். என் குறைவுகளை என் தெய்வம் நிச்சயமாக என் குறைவுகளை நிறைவாக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை பெரிதாக பார்க்க மாட்டீர்கள். எனவே அப்போஸ்தலருடைய ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம் என்றால், நாங்களோ போதிப்பதிலும் திருவசனத்துக்கு முக்கியத்தை கொடுத்தார்கள், ஜெபத்துக்கு முக்கியத்தை கொடுத்தார்கள் ஆதி சபை. சூப்பர்ல. ஆனால் இன்றைக்கு உள்ள சபைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் மக்களை இழுத்து கொண்டிருக்க பார்க்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களை ஏதோ பாட்டு பாடி ஏதோ உற்சாகப்படுத்தி உற்சாகத்திலே வைக்க விரும்புகிறான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்கலை, போயிடுறான். அப்போ பாடல் ஊழியமே கிடையாது. 5 வகை ஊழியங்களில் பாடல் ஊழியமே வரலை. இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் அவளை உற்சாகப்படுத்தி ஸ்தோத்திரம் சபையை அவளை பரவசப்படுத்தி எப்படியா ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது, ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், வேத வசனத்தை ஒருவன் எவ்வளவு உள்வாங்குகிறானோ, வேத வசனம் எங்கு அதிகமாய் போதிக்கப்படுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறதோ அந்த திருச்சபையைத்தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சூப்பர்ல. இப்போ உங்களுடைய காரியங்களை அப்பப்போ பிசாசு மேற்கொண்டிருக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை அப்பப்போ சில காரியங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்றால் நாம் அதிகமாக இன்னும் வசனத்தை தியானிக்கவில்லை. இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது அற்புதமாய் சொல்லுவார். சங்கீதம் 1 சங்கீதம் 2 சொல்லும் பொழுது, வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதுதான் வாய்க்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். பைபிள் காட்டிலும் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் அநேகம் உண்டு. உலகத்தில் எத்தனையோ வேதங்களை குறித்து சொல்லுகிறார்கள்.
உங்கள் வாக்கியம் தாங்க சில மனுஷரை புகழும் பொழுது உங்கள் வார்த்தை தாங்க எங்களுக்கு வேதம் அப்படின்றாங்க. அப்போ இப்படி பல வேதம் இருக்கும் பொழுது குழப்பம் அடையக்கூடாது என்று சொல்லி தாவீது தெளிவாக சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து லவ்வாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். பைபிள் எடுக்கும் போதே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அன்புல எடுத்து பைபிள் வாசிக்கணும். ஆமாம், வழி இல்லையே, ஆமாம் இன்னைக்கு ஒரு அதிகாரம் படித்து தான் போகணும், வழி இல்லைன்னு சொல்லி வாசிக்கக்கூடாது. இதை வாசிக்கும் போது எனக்கு வழி பிறக்குங்கிற விசுவாசத்தோடு வாசிக்கணும். வா சூப்பர்ல. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், ஆமாம் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இரவும் பகலும் சூப்பர்ல. ஏன்னா இரவு தான் தவறான முடிவு உண்டாகுது, இரவு தான் ஆமாம் லாங் சிந்தனை, நீண்ட சிந்தனை உண்டாகிறது, இரவு தான் தேவையற்ற எண்ணங்கள் உண்டாகிறது. இப்போ அந்த இரவு நேரம் தான் எதை விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு, எதை பார்க்க சொல்கிறாரு, எதை தியானிக்க சொல்கிறாருன்னா வார்த்தையை. பிரைஸ் தி லார்ட். நான் வார்த்தையை தியானிக்கும் போது தான் வளர முடியும். இப்போ குழந்தைகளுக்கு அந்த பால் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்கிறதோ, நமக்கும் அந்த களங்கம் இல்லாத திருவசனமாகிய அந்த வசனம்ங்கிற பால் மேலே ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று பேதுரு வலியுறுத்துகிறார். பிள்ளைகள் பால் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதோ, ஆமாம் சில பிள்ளைகள் பால் மேலே ஆர்வமாக இல்லை, அது சரியாக வளர்றது இல்லை. இப்போ ஆர்வமாக இருக்கிறவர்கள், ஆமாம் ஆர்வமாக இருக்கிறவர்கள் சீக்கிரம் வளருகிறார்கள். சூப்பரில். இப்போ ஆர்வமாக இருக்கிற, எனவே வளரும்படி புதிதாய் பிறந்த, ஆமாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிறந்திருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், புதிதாய் பிறந்த ஒவ்வொரு நாளும், ஆமாம் அவர் சமூகத்தை சாயலை நாம் புதிதாக இன்னமும் தேவன் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னமும் வித்தியாசமான குணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். எனவே இதெல்லாம் சங்கீதக்காரர்கள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். கர்த்தர் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆமாம் பார்த்தார்கள் பரிசுத்தவான்கள். இப்போ சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும், லவ்வாக இருக்கணும். ஆமாம், பிரியமாக செல்ஃபோனை பார்க்குறோம், பிரியமாக ரீல்ஸை பார்க்குறோம், பிரியமாக எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரியமாக மற்ற காரியங்கள் பாவங்கள் ஈடுபடுகிறோம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது பிரியமாக இருந்து. ஒரு காலத்தில் பிரியமாக இருந்தோம், ஆமாம் பைபிளை பக்கத்துலேயே வச்சுருந்தோம், நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம், ஆமாம் பெட்டில் பக்கத்தில் தலைவணி பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஃபோனை இப்போ வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமாம், இப்போ பைபிள் நாட் ரீச்சபிளில் போயிடுச்சு. இது வந்து பார்த்தா நமக்குள்ளே ரீச் ஆயிடுச்சு, இன்னர் மேனில் ரீச் ஆயிடுச்சு. இப்போ வசனத்தை மறுபடியும் வாசிக்க வேண்டும் என்று தேவன் ஆமாம் இந்த மாதம் உங்களோடு பேசுகிற ஊழியக்காரர் மூலமாய் மறுபடியும் ஆமாம் எனக்கும் உங்களுக்கும் திருவார்த்தை வருகிறது. மறுபடியும் அவர் மேல் பிரியமாக இருந்து, மறுபடியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, ஆமாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவர் அப்படிப்பட்ட மனுஷன்தான் செய்வது எல்லாமே வாய்க்கும், அப்படிப்பட்ட மனுஷன்தான் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும். இந்த நாளில் பிஸ்னஸில் வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிற அன்பு சகோதரனே, என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, என் பிஸ்னஸில் ஒரு எழுப்புதல் இல்லை, என் பிஸ்னஸில் வெற்றி இல்லை, தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரவும் பகலும் அப்படி வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஆமாம் பிஸ்னஸ் அப்புறம் அப்படி பைபிளை படிச்சுட்டே பிஸ்னஸ் பண்ண அப்படிலாம் இல்லை, வார்த்தையை உள்ள அசை போட்டுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என் மேல் அசைவாடுகிறாருங்கிற உணர்வோடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார். எனவே ஆதி விசுவாசத்தை, அப்போஸ்தலர் விசுவாசத்தை, அப்போஸ்தலருடைய காரியங்கள் தான் மறுபடியும் சபை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியும். மாறாக ஏதோ காரியம் செய்யும் பொழுது சபை எழுப்புதலை அடைய முடியாது. எனவே சபைக்குள் அதிகமாய் வேத வசனம் தேவை. சபை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், குடும்பம் இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தான் சத்துருடைய அந்த சர்வாயுதத்தை உடைக்க முடியும். ஆமாம், தேவனுடைய சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு சத்துருடைய காரியத்தை உடைக்க வேண்டும் என்றால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல இடைவிடாமல்னா வேறு சிந்தனையிலே நிறைய கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஆண்டுடைய வார்த்தையை உள்வாங்க வேண்டும் என்றால் தேவையற்ற காரியங்களை யோசித்து கொண்டே வாழாதபடிக்கு அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய காரியங்கள் பார்க்கும்போது அநேக கவலைகள் உண்டாகும், அநேக போராட்டங்கள் உண்டாகும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் வேத வசனத்தை தியானிக்க முடியாது. ஏன்னா கவலை உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும், கவலை உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கும், கவலை அடுத்தவங்களை சொல்ல வைக்கும். ஆமாம், நான் செய்ய முடியாத காரியத்தை குறித்து சொல்ல வைக்கும். ஆமாம், நம்ம ஏன் செய்யலைன்னு சொல்லி நமக்குள்ள கூடிய கவலை ஏதோ ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கோம். அப்படித்தான் மார்த்தாளை குறித்து கவலை. அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 சொல்லும்பொழுது, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 ஆண்டவர் அற்புதமாக சொல்லுவார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, யாருக்கு? மார்த்தாளை பார்த்து சொல்கிறார். ஆமாம்,
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடுவதால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். சூப்பர்ல. ஆண்டவர் பேசும் பொழுது தேவன் திருவார்த்தையை, திருவசனத்தை, திருவாயை திறந்து திருவசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். அதை மரியாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மரியாளுக்கு பசி இல்லை. மரியாளுடைய கவலை அற்று போயிற்று. இயேசு இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமேங்கிற அதுதான் இப்போ மரியாளுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ஆனால் உள்ளே ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை, மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாளா என்பது ஒரு சில கேள்விக்குறிதான். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. இந்த இடத்துல சொல்லும் பொழுது லாசரு, மார்த்தாள், மரியாள், அந்த மரியாள். இந்த மரியாள் சொல்லும் பொழுது, லாசருடைய சிஸ்டர் இந்த மரியாள் சொல்லும் பொழுது, மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் சொல்லும் பொழுது தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார். நல்ல பங்கு, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். ஜெபத்தில் இயேசுவை பிடித்து கொண்டால் இப்பொழுது அதை விட்டு எடுக்க முடியாது. சொல்றாங்கல்ல, நம்மகிட்ட பணம் இருந்தால் திருடிட்டு போயிடுவான், நம்மகிட்ட சில வீடு வாசல் இருந்தால் திருடிட்டு போயிடுவான், ஆனால் கல்வி நம்மகிட்ட இருந்தால் திருட முடியாது அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கல்வியை காட்டுன்னு சொல்றாரு. தேவனுடைய பிரசனம் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வசனம் வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அதை இடைவிடாமல் நீ அசை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தனா அதுதான் நல்ல பங்குன்னு சொல்றார். சூப்பர்ல. அதான் உனக்கு நல்ல பங்குங்கிறார். இப்ப மரியாள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு இயேசு, அந்த நல்ல பங்கு இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை இந்த மே மாதம் உங்களை வாழ வைக்கும். மே மாதம் தொழிலாளர் தினமாக இருக்கிறது. தொழிலாளருக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் தொழிலாளியாகவே இருப்பதில்லை, முதலாளியாக வேண்டுமென்றால், நீங்கள் லீடராக வேண்டுமென்றால், மார்த்தாளை போல அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. கவலைப்பட்டு கலங்குறவன் எப்படி இருப்பான்னா, அவனும் கலங்கிறது இல்லாமல் குடும்பத்தையும் ஒரு கலங்க வைப்பான். அவனை மற்றவர்கள் தேர்த்தி விட்டுட்டு கவலைப்படாத தைரியம் மாதிரி சரியா போய் சொன்னால் மறுபடியும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டே இருப்பான். அது மார்த்தாளுடைய ஸ்பிரிட்டு. அது இந்த நாளில் அநேகரை விட்டு வெளியேறுவதாக. மரியாளுடைய ஸ்பிரிட்டு, மரியாளுடைய அந்த மரியாதைக்குள்ள அந்த சுபாவம், அந்த காரியம் நம்மளை ஆளுகை செய்வதாக. ஆமென். கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக, அதில் 40 சொல்லும்போது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 40 வாசிக்கும் பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பற்பல வேலையை செய்து கொண்டே இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில இது காரியம் சூப்பராக தான் இருக்கும், ஆனால் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வேலை பார்க்காம இருக்க முடியாது. சோம்பேறி, அதுக்காக சோம்பேறிக்கு சொல்லலை, சில பேருக்கு வேலை பார்க்குறது ஒரு ஸ்பிரிட் ஆகிடும். ஆனால் வசனம் சொல்லுவது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானியாகி போயிட்டான். அவளுக்கு வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, வேலை செய்யவே சொல்லலை. இயேசு அவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்டால் போதும் அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் அற்புதம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான் 5 அப்பம் 2 மீன் அற்புதம் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ கையை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, உணவு பற்றாக்குறை இல்லாமல் போயிடும். அற்புதம் உண்டாயிரும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், தண்ணீரை திராட்சரசமாக்கி மாற்றினவர். அப்படிப்பட்டவருக்கு ஏதோ உணவு செய்ய வேண்டும் என்று, ஏதோ உணவு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தனி மனிதசியாக போராடி கொண்டு டயர்ட் ஆயிட்டான். இந்த நாளில் தனி மனுஷங்க போராடாதீங்க, ஆண்டவரோடு இணைந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்குதா என்று ஆராய்ச்சி பண்ணி வார்த்தை வசனத்தை விசுவாசித்து போராடுங்க, நிச்சயம் வெற்றி பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லும் பொழுது, மார்த்தாள் ஒரு பிரசங்கத்தை இயேசுவிட சொல்கிறார். இயேசு ஒரு பிரசங்கத்தை மரியாளிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்காருன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து அச்சப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் பரமன் பார்த்து கொள்வார், பரம்பொருள் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியார் பார்த்து கொள்வார் என்று கவலைப்பட வேண்டாம் என்று மரியாளை பார்த்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசுவை பார்த்து ஒரு பிரசங்கம் என்னன்னா, உமக்கு கவலை இல்லையா? இயேசுவை பார்த்து கவலைப்படு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி இருக்குமானா அது எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டா இருக்கணும்? இயேசுவை பார்த்து நீ கவலைப்படு, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு கடினத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும், எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தையாக இருக்க முடியும். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்குள்ள வந்துட்டும் கவலையோடு வாழக்கூடாது.
சபைக்குள்ள இருந்தும், உறுப்பினராக இருந்தும், அங்கத்தினாக இருந்தும், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கிறவராக இருந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே வாழக்கூடாது. எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வாருங்கிற எண்ணத்தோடு தான் வாழ பழக வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். எனவே வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். கடைசியாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்ளுவாய். வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புத்தகம்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, திருவசனத்தை. யோசுவா வளர வேண்டும். மோசேயுடைய ஊழியம் முடிந்து விட்டது. மோசேக்கு அப்புறம் யோசுவா ஜனங்களை நடந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் மோசேயை பார்த்தே பல முறை மக்கள் எதிர்த்தார்கள். மோசேயை பார்த்து எதிர்த்தார்கள் பல முறை மக்கள். இப்பொழுது அந்த எதிர்த்த மக்களை பார்த்து பார்த்து பழகினவர் யோசுவா. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பலங்கொண்டு திடமாயிரு, நான் உங்க கூட இருப்பேன். மோசையோடு இருந்த போல் நான் கூட இருப்பேன், நீ ஜனங்களை கொண்டு போல் சொன்னாலுமே யோசுவாவின் உள்ளம் ஒரு டயர்டாகுது. யோசுவாவின் உள்ளம் தயங்குகிறது. அப்போ சொல்லும்போது தான் இந்த நியாயப்பிரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு வசனம் பிரியக்கூடாதுங்க. ஆனால் வாயை விட்டு இன்றைக்கி கெட்ட வார்த்தை பிரியலை, வாயை விட்டு பொய் சொல்கிறது பிரியலை, வாயை விட்டு புறங்கூறுவது பிரியலை, வாயை விட்டு நம்ம சபை உறுப்பினர் நம்மளே சபை உறுப்பினை பற்றி நம்மளே பேசுறது புரியலை. அது நம்ம வாயை விட்டு பிரியலை. நம்ம ஊழியர்களை பற்றி, சொந்த சபையின் திருச்சபையின் போதகரை பற்றி, அல்லது ஏதோ ஒரு சபையின் போதகர் வீழ்ச்சியை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை தேவன் விரும்பவில்லை, பரிசுத்த ஆவியான விரும்பவில்லை, கிறிஸ்து விரும்பவில்லை. இது வாயை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு நாம் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் வசனத்தை மாத்திரம், வசனத்தில் பல எண்ணிக்கைகளை மறந்து விடுகிறோம், அதிகாரங்களை மறந்து விடுகிறோம். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மறந்து விடுகிறோம். சூப்பர்ல என்னென்னமோ மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையை மறந்துரு, போராட்டங்களை மறந்துரு, அடுத்தவன் உன்னை குற்றப்படுத்துறான்னா மறந்துரு. நீ குற்றப்படுத்த போகாத, இதெல்லாம் விட்டுரு. இதைத்தான் பேதுரு எழுதுற. நீங்கள் புதிதாய் வளர்ந்த குழந்தையை போலனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கபடு வெளியே போயிடணும், புறங்கூறுதல் வெளியே போயிரு, இதெல்லாம் வெளியே போயிடணும். போயிட்டு இப்போ நீ புதுசாய் பிறந்துட்ட, நீ வளரணும்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். இப்போ அதைத்தான் இவர் யோசுவால பார்க்குறோம். புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளர வேண்டும் என்றால் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த மாதம் நம்முடைய வாயை விட்டு எதெல்லாம் பிரியுதோ கெட்டதெல்லாம் பிரிந்து போகட்டும். திருவசனம் ஆகிய அந்த புத்தகம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தம், ஆசீர்வாதமான வாக்கு தத்தம், நாம் நடக்க வேண்டிய சொல்லக்கூடிய காரியங்கள், எச்சரிக்கையான வார்த்தை, இப்படி வாழ வேண்டும் என்கிற ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதில் நாம் வாழ பழக வேண்டும். வாழுவோம், வாயை அதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். எனவே கெட்ட வார்த்தை உங்களை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை என்பது அசுத்தமான வார்த்தை மாத்திரமல்ல, ஒருவனை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய வார்த்தையும் கெட்ட வார்த்தை, எதிர்மறையாய் பேசக்கூடிய வார்த்தையும் கெட்ட வார்த்தை, நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக, மற்றவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக தள்ளாமல் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையோ அது கெட்ட வார்த்தை. இப்பொழுது நல்ல வார்த்தையை பேச வேண்டும். திருவசனமாகிய இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் ஆர்வம் உள்ளவர்களாக, நாட்டம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதுக்கு ஒப்பு கொடுப்போம். அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போதே எல்லாம் சரியாக வளரும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். மத்தேயு 6:33 சொல்லும்பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. அந்த சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் அப்போஸ்தலர் அல்ல, சொன்னவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவே சொன்னார், முதலாவது யாரை தேடு? இயேசுவே தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அந்த ராஜ்யத்தை தேடும் பொழுது உன் ராஜ்யம் கட்டப்படும். உன் ராஜ்யத்தில் எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு ராஜ்யம்னா உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வீடுகள், உன்னுடைய ஊழியங்கள், உன்னுடைய எல்லாமே. இப்போ முதலாவது அவரை தேடும் பொழுது எல்லாமே எனக்கு கிடைக்கும் என்று அருள்நாதர் இயேசு ஆணித்தரமாக பேசுகிறார். அந்த வசனத்தை நமக்குள்ள மறுபடியும் தூண்டுகிறார், போட்டு கொண்டிருக்கிறார். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அப்பொழுது சகலமும் பார்த்து கொள்ளப்படும். கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். மரியாள் போல ஆண்டவருடைய பாதத்தை தேடுவோம். சூப்பர்ல, மரியாள் போல. மரியாள் எதற்காக ஒப்பு கொடுத்தாலோ, எதற்காக இந்த பாதத்தில் உட்கார்ந்திருந்தாலோ, அது கடைசி வரைக்கும் மரியாள் சரியாக செய்ததை பார்க்குறோம். எப்போதும் ஆண்டவருடைய பாதம் தான். அந்த மரியாள் தான் ஸ்தோத்திரம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாகவே இருந்ததை பார்க்குறோம். இயேசுவின் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு, அந்த பாதம் போதும். பாதம் போதுன்னு ஒன்னே ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார்.
பிரைஸ்ல நல்ல பங்கு, நல்ல பங்கு இந்த நாளில், இந்த மாதத்தில் நல்ல பங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்கு உண்டாகும். அன்பு சகோதரனே, உங்களுடைய காரியங்கள் ஒரு நல்ல பங்கு உண்டாகும். பிசினஸ் நல்ல பங்கு உண்டாகும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள்ல, பிள்ளையுடைய வெளிநாட்டு படிப்பு காரியங்கள்ல எல்லாவற்றிலும் நல்ல பங்கு உண்டாகும். ஆமாம், நீங்கள் அவருடைய வசனத்தை தேடும் பொழுது, அவருடைய வசனத்தை அதிகாலமே தேடும் பொழுது, இரவில் தியானிக்கும் பொழுது, ஆமாம், சூழ்நிலையை அல்ல, போராட்டங்களை அல்ல, ஆமாம், எதிரியுடைய பேச்சை அல்ல, கர்த்தரை தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமாம்.